ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ கணேஷாய நமக. ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக. ஓம் நம சிவாய சிவாய நமக. அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். அருணகிரிநாத சுவாமிகள் அருளிய திருப்புகழில் 184வது பாடல் ஞானம் பெற வேண்டி பாடியது. பெரியதோர் கரீரு கும்பு போலவே வடிவமார் புலகித கும்பமாமுலை பெருகியே ஒளி செரு தங்கவாரமும் அணியான பிறையதோ எனு நுதல் துங்கமீருவை அயலதோ எனு இரு கண்களாரவே பிறகெல்லாம் விழுகுழல் கங்குளாரவே வருமானார் உரியதோர் பொருள் கொள் வந்த பேர்களை மனையிலே வினவிய கொண்டு போகிய உளவிலே மருவிய உஞ்ச மாதர்கள் மயலாலே உருகியே உடலற வெம்பி வாடிய வினையிலே மருகிய நொந்த பாதகன் உனது தாழ் தொழுதிட இன்ப ஞானம் தருள்வாயே. அரியதோர் அமரர்கள் அண்டம் ஏறவே கொடியதோ அசுரர்கள் அங்கம் ஆளவே அடலதோடமர் புரிகின்ற கூறிய படிவேடா ஹரஹரா என மிக அன்பர் சூழவே அடியதோர் மயின் மிசை அன்ற ஏறியே அவனியோ நொடி வருகின்ற காரண முருகோனே பரியதோ தயிரனை கொண்டு வீசியே உரியதோ தயிர் தன்னை உண்டு நாடிய பசியதோ கெட அருள் கொண்ட மாயவன் மருகோனே பரமமானதி புடை கொண்ட நாவல பரசமாமலரினில் வண்டுலாவிய பழனி மாமலைதனில் என்றும் மேவிய பெருமாளே உருகியே உடலற வெம்பி பாடியே தினையிலே மருகிய நொந்த பாதகன் உனது தாழ் தொழுதிட இன்ப ஞானம் தருள்வாயே. பரமமானதி புடை கொண்ட நாவவ வனசமாமலரினில் வண்டுலாவிவ பழனி மாமலைதனில் என்று மேவிய பெருமாளே பழனி மாமலைதனில் என்று மேவிய பெருமாளே பழனி மாமலைதனில் என்று மேவிய பெருமாளே பெருமாளே பெருமாளே. இப்பாட்டின் பொருளை பார்ப்போம். தேவர்கள் பொன்னுலகில் குடியேறவும் அசுரர்கள் அழியவும் வலிமையுடன் போர் புரிகின்ற மிக்க கூர்மையும் அழகும் உடைய வேற்படையை ஏந்தியவரே ஹரஹரா என்று துதி செய்து அன்பர்கள் சூழ மிக வேகமுடைய மயிலின் மீது ஏறி அருளி ஒரு நொடிப்பொழுதிற்குள் வலம் வந்த காரணக் கடவுளே முருகப் பெருமானே தாயாகிய யசோதை ஒரு பெரிய கயிற்றால் கட்ட உரியில் நிரம்பியிருக்கும் தயிரை பசி நீங்குமாறு விரும்பி உண்ட அருள் நிறைந்த மாயவருடைய மருகரே சிறந்த பெருமையுடைய ஆறுமுக நதியானது அருகில் சூழவும் தாமரையில் வண்டுகள் உலாவும் திருப்பழனி மாமலையில் எப்பொழுதும் நீங்காது வீட்டிருக்கும் பெருமிதம் உடையவரே குடம் போன்ற ஸ்தனங்களாலும் ஒளிரும் பொன்மாலை அணிந்தும் பிறைமதி நெற்றியும் வேல் போன்ற கண்களும் கரிய கூந்தலும் பொருட்களை கொண்டு வரும் ஆடவர்களை ரகசியமாக வஞ்சனையாக மயக்கத்தால் விலை மகளிரிடம் சென்று உருகி உடம்பு வாடி தீவினை சுழற்சியால் நொந்து பாவியாகிய அடியேன் தேவரீருடைய திருவடிகளை தொழுமாறு இன்பத்தை தரும் மெய்ஞானத்தை தந்தருள்வீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர். உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இன்பமாக வாழவே விரும்புகின்றன. ஆனால் இன்பம் எய்தாமல் துன்பத்தையே துய்க்கின்றன. இதற்கு காரணம் அஞ்ஞானமாகும்.
இறைவனை வழிபட்டு அறியாமையை அகற்றி மெய் உணர்வை பெறுதல் வேண்டும். இறைவனுடைய திருவடி ஞானமே ஆகும். அந்த ஆனந்தம் இடையறாது பெருகும் இயல்புடையது. பேரின்ப ஆனந்தம் உண்ண உண்ண தெவிட்டாதது. எனவே ஞான பண்டிதனான முருகப்பெருமானை ஞானமது அருள்வாயே என்று வேண்டுகிறார் அருணகிரிநாதர். பழனிமலை அருகில் சண்முக நதி ஓடுகின்றது. அது பரம புனிதமானது, பாவங்களை போக்க வல்லது. அதை குறிப்பிட்டுள்ளார் சுவாமிகள். வேலாயுதா, மால்மருகா, பழனியப்பா, இன்ப ஞானத்தை தந்தருள்வாயாக என பிரார்த்தித்து பாடுகிறார் அருணகிரிநாதர். நாமும் அஞ்ஞான இருள் அகல ஞான பண்டிதனான ஞான பழனி ஆண்டவரின் திருவடிகளை பற்றி அவன் அருளாலே மெஞ்ஞானம் பெற முயல்வோமாக. கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன். வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா. காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். வேலும் மயிலும் துணை. ஓம் சரவணபவ முருகாச்சரணம். திருச்சிற்றம்பலம்.